திலீப், பொதுவா சாதனை புரியணும் அப்படின்னா பணம் வேணும், பொருள் வேணும், சிபாரிசு வேணும், சப்போர்ட் வேணும், இப்படிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட விலை மதிப்பே இல்லாத தன்னம்பிக்கை வேணும். ஆமா, தன்னம்பிக்கை அப்படின்றதையே தாரக மந்திரமா கொண்ட ஒரு பெண்மணியை தான் நம்ம சந்திக்க போறோம். பொதுவா மதுரை அப்படின்னு சொன்னா மீனாட்சி ஆட்சி அப்படின்போம். மதுரை சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னா டாக்டர் விஜயலட்சுமி ஸ்டீவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சூரியவனக். கிட்டத்தட்ட 69 ரெஜிஸ்டர்ட் சாஃப்ட்வேர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அண்ட் 14 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? கடவுளுடைய கிருபை தான், வேற எதுவுமே கிடையாது. ஆசைப்பட்டேன், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தொழில்துறை போக மீதி டைமில் என்னையும் நான் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து படிக்கிற டைம் தான். ஸோ அந்த படிப்பை வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு பார்த்தேன். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் எழுதி கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு டிகிரியாக வாங்க ஆரம்பித்தேன். இது எனக்கு வந்து தொழில்துறையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொசைட்டிக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போதும் இந்த நிறைய படிப்புகள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, கவுன்சில் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பெண்மணியாக இருந்து இவ்வளோ டிகிரியுடைய கிருபை இருந்தது. இன்ஜினியரிங் அப்படின்னாலுமே வந்து ஸ்கோப் இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதுவும் ஆண்களுக்கே அப்படி இருக்குன்னா பெண்களுக்கு இன்னும் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்கோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களால 4 வருஷம் முடிஞ்சோடனே இந்த ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை நெட்ஒர்க்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னால் தெரியாது. ஏதாவது அந்த ஒரு சின்ன லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னாலும் தெரியாது. ஹார்ட்வேர் சர்வீஸ் சென்டருக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து அகடமிக் ஓரியன்டாக இருக்குது, இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இல்லை. அதனால இவங்க வந்து தன்னைத்தானே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அதை படிக்கணும். அப்போ அவங்களுக்கு ரூரல் இன்ஜினியரிங் காலேஜஸில் பர்டிகுலராக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா காலையில் 6:30 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போனாங்கன்னாக்கா 8:30 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர 6:30 7:30 ஆகிடுது. சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. ஸோ இதில் எங்கே வெளியில் போய் டவுனில் போய் படித்து சிட்டியில் போய் ஒரு ப்ரைவேட் சென்டர்லேயோ அவங்க தேவையான படிப்பை படிக்க நேரம் காலமே கிடையாது. அதனால் இப்போ இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படித்து அவங்க எப்படியாவது பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ரூரல் காலேஜுக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா அகடமிக் சிலபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இண்டஸ்ட்ரி நீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் மேட்ச் பண்ணி ஒரு பிரிட்ஜ் வந்தால் தான் இந்த பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக உலக அளவில் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இது எடுத்து செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் ஏற்கனவே பணம் அதிகமாக கொடுத்து சேர்க்குறோம். ஸோ இதுக்கு மேலே வெளியில் அவங்களுக்கு தனியாக கிளாஸ் அனுப்புறதுக்கு எங்களால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பட் அந்த ஸ்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது. ஸோ இதுக்காக தான் நீங்கள் இலவசமான பயிற்சி மதுரையில் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ ப்ரைவேட் சென்டர்ஸில் போனீங்கன்னாக்கா ஒரு லாங்குவேஜ் சொல்லித்தர்றாங்க, இந்த கமாண்ட் இது செய்யும், இந்த கமாண்ட் இது செய்யும்னு சொல்லித்தர்றாங்க. ஆனால் அந்த லாங்குவேஜில் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண சொல்லித்தரதில்லை. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேணுன்றதுக்காக எங்கள் கம்பெனியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷனில் ஒரு 120 மணி நேரம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணோம். இது வந்து 10 நாளைக்குள்ள வரும், 9 to 7. அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்க மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் கம்பெனிலேருந்து ட்ரெயினர்ஸ் போய் அவங்கள சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக தயார் பண்ணிடுவாங்க. இது கம்ப்ளீட் ஃப்ரீ. 10 நாள். அந்த 10வது நாள் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் ஒரு டாப்பிக்கை கொடுத்து இதில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுங்கன்னா அருமையாக டெவலப் பண்ணுறாங்க. ப்ளஸ் 11th டே வந்து இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் 100% ரிசல்ட்ஸில் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் வித் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கில்லோடு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது இம்மீடியட்டாக அப்சார்ப் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் முன் வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு கம்பெனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் பண்ண முடியும். பட் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷம் வெளியே வர்றாங்க. இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும்னா எந்த ஐடி பிரான்ச் இல்லாமல் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல், சிவில், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்க நினைக்கணும்னு நினைக்கிற மாணவர்களை மட்டும் அவங்க காலேஜை சூஸ் பண்ணி கொடுக்கலாம், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும். ஸோ இது வந்து முக்கியமான தேவை நாட்டுக்கு, இளைஞர்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து கிராமத்தில் நிலத்தை அடகு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்க வர்றாங்க. நிறைய பேர் லோன் போட்டு வர்றாங்க, எஜுகேஷன் லோனு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நண்பர்களுக்குள்ளே போய் அவங்க லைஃபே டிஃப்ரெண்ட்டாக போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு தொழில், ஒரு ஸ்கில்லை கையில் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த பிள்ளைங்க அற்புதமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எந்த பிரான்ச்சாக இருந்தாலும். அதுக்கு இந்த நிறைய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் மெக்கானிக்கலோ அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து
ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் இந்த மாதிரி ஒரு 10 டேஸோ 15 டேஸோ ஒரு பயிற்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த பிள்ளைங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பு வந்து ஒரு புறம். ரெண்டாவது ஆண்டர்பிரினர்ஷிப், சுய தொழில் செய்கிறது. இப்போ இந்த மாதிரி ஸ்கில் தெரிஞ்சதுனால அவங்க வீட்லேயே இருந்து ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வாங்கி செய்யலாம். இப்போ இந்த ஸ்கில்லை கொடுத்தவரையே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இப்போ பொம்பளை பிள்ளைங்களே நிறைய வீட்டில் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த படிப்பு வந்து அப்படி வீணாயிடக்கூடாது. அப்போ அவங்க வீட்லேயே உட்காந்து இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலாம். ஒன்று, ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து தே கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி. ஏன்னா 5 பேருக்குமே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும். ஒருத்தர் போய் ஆர்டர் வாங்க, ஒருத்தர் ஆன்லைனில் ஆர்டர் ரிசீவ் பண்ண, 2 பேரை டெவலப் பண்ண, இப்படி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்கனாக்கா நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் லெவல் 2 சிட்டிஸ்லாம். அப்போது இந்த அவுட் சோர்சிங் ஆர்டர்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் நிறைய கொடுப்பாங்க. அவங்க உட்காந்து அதை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் they can get it. அப்போ நிறைய கம்பெனிஸ் வரும். அவங்களால ஆண்டர்பிரினர்ஷிப்பில் பெரிய இண்டஸ்ட்ரீஸாக வரவும் முடியும். தன்னம்பிக்கை தான் வேணும். என்னால் முடியும், செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சீடுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அது பெண்களுக்கான அமைப்பு. அந்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் துறை கல்வி, மற்றபடி மாரல் சப்போர்ட்டு, எஜுகேஷன், மேரேஜ் மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெண்கள் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம். இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் இருக்காரு அப்படின்றத நாங்கள் 2 பேருமே உணர்றோம், உண்மையிலே உணர்றோம். அதனால தான் உங்களை வந்து அற்புத பெண்மணி அப்படின்ற ஒரு விருது வாங்குற லெவலுக்கு அவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க, உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் காட். எப்படி இருந்தது அந்த தருணம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே என்ன சொன்னீங்க நீங்கள்? விருதுகள் வந்து நிறைய கிடைச்சிருந்தாலுமே எனக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விருது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா நம்ம இப்போ 20 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டோம். சொசைட்டிக்கு யாராவது டொனேஷன் கேட்டு வந்தால் செய்வோம், அப்படி தான் இந்த சீட் அமைப்புக்கு செஞ்சிட்ருக்கோம். மற்றபடி இன்ஜினியரிங் துறையில் இருக்க மாணவர்களுக்கு என்ன செஞ்சோம்? அப்துல் கலாம் சார் ஒரு நாள் கேட்டார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இளைஞர்களுக்காக அப்படி கேட்கும்போது நமக்கு மனசில் உறுத்துது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ கமிட்டியில் நான் இருந்தேன். அது வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி. அதில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு வந்தாங்க. மொத்தம் வந்து 60 வேக்கன்சி. அவங்க வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே எல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த 60 வேக்கன்சி கொண்டு வந்திருக்காங்க. 60 வேக்கன்சியில் 80 மாணவர்களை கடைசி லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் 45 மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள், 25 மாணவர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. கடைசியாக கொடுத்த டெஸ்ட் வந்து கனெக்ட் த கேம் மிஷின் வித் கம்ப்யூட்டர். இதுதான் கடைசி ப்ராக்டிக்கல். இது முடிஞ்ச எல்லாருமே அவங்க 6 லெவலில் பாஸ் பண்ணி வந்தவங்க. இதில் என்ன பண்ணாங்க, இந்த வெளிமாநிலத்தில் இருந்த ஒரு 10-15 மாணவர்களை மட்டும் செஞ்சுட்டாங்க. அவங்க செலக்டட். நம்ம பசங்க 45 மாணவர்களும் செய்யலை. இவ்வளோ ஸ்டேஜை தாண்டி வந்தவங்க. அப்போ அந்த கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர் கூப்பிட்டாங்க, என்ன மேடம் உங்கள் தமிழ்நாட்டு பசங்க எப்படி இருக்காங்க? அவர் வந்து வெளிநாட்டுக்காரரு. தமிழ்நாட்டு பசங்க ஏன் எப்படி இருக்காங்க? இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இவ்வளோ மார்க்ஸ் வாங்கி இவ்வளோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க கடைசியான ப்ராக்டிக்கலில் ஏன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னு கேட்டார். நான் அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா பிரிண்டருக்கு பதிலாக கேமை கனெக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே, ஏன் இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மேடம் நாங்கள் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இதை கனெக்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜிலும் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண கனெக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 1-2 மாணவர்கள் மட்டும் தான் கை உயர்த்துவாங்களே தவிர மற்ற மாணவர்கள் கை உயர்த்துறது கிடையாது. அப்போ தான் இந்த சீனை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எந்த கல்லூரிக்கு போனாலும் நான் சொல்கிறது, கட்டாயமாக நீங்கள் என்ன பொருளை படிக்கிறீங்களோ அதை ப்ராக்டிக்கலாக தரவாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா எங்கள் நிறுவனத்தை அணுகுங்க. நாங்கள் மெக்கானிக்கலோ சிவிலோ எந்த துறையில் உங்களுக்கு எது வேணுமோ அது நாங்கள் லிங்க் பண்ணி, ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் லிங்க் இருக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கனால அந்த இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டோடு உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ அந்த உதவிகளும் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நாங்கள், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையிலே எல்லாருமே சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு. ஆனால் தன்னம்பிக்கை கையில் இருந்துச்சுன்னா தனிமரம் கூட தோப்பாகும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க கூட பேசினதுல தன்னம்பிக்கையோட நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி.